பாடலீஸ்வரா பரமேஸ்வரா திருப்பாதிரி புலியூர் ஸ்ரீ பாடலீஸ்வரர் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் வரும் பங்குனி 11ஆம் நாள் 25/3/2026 புதன்கிழமை காலை 9 மணி முதல் 10:30 மணிக்குள் நடக்க இருக்கிறது. திருப்பாதிரி புலியூர் ஸ்ரீ பாடலீஸ்வரர் திருக்கோயில் தேவாரம் பாடல் பெற்ற 229வது நடுநாட்டு தலத்தில் மிக முக்கிய சிவஸ்தலமாகும். அப்பரை கல்லோடு கட்டி கடலில் தள்ளிய போது இறைவன் பாடலீஸ்வர பெருமான் அருளினால் அந்த கல்லினை மிதக்க செய்து காப்பாற்றிய ஸ்தலம் திருப்பாதிரி புலியூர். திருநாவுக்கரசர் கல்லிற் பூட்டி கடலில் இட்டபோது சொட்டுணை வேதியன் சோதிவானவன் பொட்டுணை திருந்தடி பொருந்த கைத்துழ கட்டுணை பூட்டியோர் கடலிற் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. பதிகம் பாடி திருப்பாதிரி புலியூர் பக்கத்தை வந்து கரை சேர்ந்தார். கரையேறிய அப்பர் ஈன்றாளுமாய் என தொடங்கும் பதிகம் பாடி திருப்பாதிரி புலியூர் அரணை பணிந்தார். மூலவர் திருநாமங்கள் பாடலீஸ்வரர் பெருமான், கன்னிவனநாதர், தோன்றா துணைநாதர், கடைஞாழலும் பெருமான், சிவகொழுந்தீசன், உத்தரேசன், பாடலநாதன், கரையேறிவிட்ட பிரான் போன்ற திருநாமங்களால் போற்றப்படுகிறான். அன்னையின் திருநாமங்கள் பெரியநாயகி, தோகையம்பிகை, அருந்தவநாயகி, பிரகநாயகி என்ற திருநாமங்களில் பூஜிக்கப்படுகிறாள். பாதிரி மரம் தலமரமாக கொண்ட தலம் திருப்பாதிரி புலியூர். புலிக்கால் முனிவர் என்று அழைக்கப்படும் வியாகிரபாதர் வழிபட்ட தலம் திருப்பாதிரி புலியூர். நவ புலியூர் தலங்களில் ஒன்றான தலம் திருப்பாதிரி புலியூர். மங்கன முனிவர் பூஜித்த தன் பெற்ற முயல் வடிவ சாபம் நீங்க பெற்ற தலம் திருப்பாதிரி புலியூர். இது தவிர அகத்தியர், சேக்கிழார், ஆதி அரசன், கங்கை, அக்னி, உபமன்யு முனிவர் போன்ற அனைவரும் பூஜித்து பேறு பெற்ற ஸ்தலம் திருப்பாதிரி புலியூர். பெரும் சிறப்பு வாய்ந்த திருப்பாதிரி புலியூர் ஸ்ரீ பாடலீஸ்வரர் திருக்கோயில் வரும் மார்ச் 25/3/2026 புதன்கிழமை காலை 9 மணி முதல் 10:30 மணிக்குள் அஷ்டபந்தன சொர்ணபந்தன மகா கும்பாபிஷேகம் நடக்க இருக்கிறது. ஆன்மீக பெருமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல பாடலீஸ்வர பெருமான் அனுகிரகம் பெற வேண்டுகிறோம். பாடலீஸ்வரா பரமேஸ்வரா.